ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அமுல் சாக்கோமினிஸ் பற்றின டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ட்ரெண்டிங்கான சாக்லேட்ஸ் தரவரிசை பட்டியலில் அமுல் சாக்கோமினிஸும் இருக்குது. இது ஃப்ளிப்கார்ட், அமுல் ஷாப்ஸ், அப்புறம் பெரிய பெரிய க்ராசரி ஸ்டோர்ஸில் எல்லாம் கிடைக்கும். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 120 rupees, வெயிட் வந்து 250 grams. இதுக்குள்ளே 50 pieces ஆஃப் குட்டி குட்டி சாக்கோ அமுல் மினிஸ் இருக்குது. இந்த இடத்துல ஓப்பன் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம சீலை பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குட்டி குட்டி சாக்கோ மினிஸ் எல்லாம் தெரியும். அண்ட் இந்த பேக்கிங் ஆசமாக இருக்குது. பாக்ஸும் வந்து பக்கா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. சாக்லேட்டை சாப்பிட்டு வழக்கம் போல் நம்ம இந்த டப்பாவை சேவ் பண்ணிக்கலாம், ஏதாவது வச்சுக்க. இதோட கவர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக. அதுக்குள்ளே இருக்க சாக்லேட் நமக்கு தெரியும். மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா சுகர், ஹைட்ரோஜனேட்டட் எடிபிள் வெஜிடபிள் ஃபேட்ஸ், மில்க் அண்ட் கோகோ சாலிட்ஸ், எமல்சிஃபயர்ஸ் ஆடட், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட், சுகர்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அமுலோட டேக்லைனே டேஸ்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் இதை வாங்கலை நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம். 12 months எக்ஸ்பைரி டேட்டோடு வருது. அண்ட் இதை 50 to 20 degrees Celsiusல சேவ் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பாக்ஸாக தான் வாங்கி ஆகணும், இண்டிவிஜுவல் பீசஸாக சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீசரில் வைக்காமல் அப்படியே நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே மெல்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு அப்படியே முழு பீஸாக கிடைக்காது. இதே 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பீஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஷேப் மாறாமல் அப்படியே நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் கவர்லேருந்து. ஃப்ரீஸ் பண்ணியாச்சுன்னா ஒரு பீஸ் ஒரு மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸோட ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஷேப்ஸில் இதுக்குள்ளே இருக்குது சாக்லேட்ஸு. இந்த பாக்ஸை ரிவ்யூ பண்ண ஒரு 3 days கேப் எடுத்துக்கிட்டு அந்த 3 நாள் எங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் இதை சூறையாடிட்டாங்க. அதனால கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாயிடுச்சு. இன்னொரு சாக்கோமினியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு வேறு ஷேப்பில் இருக்குது. இதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணும்போது இது வந்து ஒன்லி மில்க் சாக்லேட். அண்ட் இதுக்குள்ளே வேறு எந்த ஆடட் நட்ஸ் எல்லாம் கிடையாது. மெல்ட் ஆன பீஸும் சாப்பிட்டு பார்த்தேன், மெல்ட் ஆகாத பீஸும் சாப்பிட்டு பார்த்தேன். மோரோவர் எனக்கு மெல்ட் ஆகாமல் ஃப்ரீஸாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸ்வீட் ரொம்ப இல்லை, மைல்டாக தான் இருக்குது. மைல்டான ஸ்வீட்னஸ் என்ஜாய் பண்ணுற சாக்லேட் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் லவர்ஸ்க்கான ஒரு டிப், 10 குட்டி குட்டி சாக்கோ மினிஸ் நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு திகட்டி போகாது. இது ஒரு சிம்பிளான எலகன்ட் டேஸ்ட் இருக்க மில்க் சாக்லேட். இதை சாப்பிட்டு பார்த்ததில்ல, ஏன் இது இவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் கருத்துக்களை காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோவும் இதில் சொல்லியிருக்க தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.